ஒரு சின்ன விஷயத்தால் நம்ம லைஃப்பில் பெரிய மாற்றத்தை உணரலான்றத உணர்த்துற கதை தான் இது. கேளுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சந்திரா தனது மகள் நிவேதாவுக்காக ஒரு அழகான ஜாக்கெட்டை எடுத்தார். அதில் சிறிய மாற்றம் தேவைப்பட்டதால் தையல்காரர் ராகவரிடம் கொடுத்து சிறிய திருத்தங்களை செய்து வர மகளை அனுப்பினார். 2 நாட்களில் ஜாக்கெட் திரும்ப வந்தது. அந்த இரவு மகள் அதை அணிந்து பார்த்தபொழுது சந்திரா ஜாக்கெட்டினுள் உள்ளே ஏதோ ஒரு தையல் செய்யப்பட்ட துணிக்குச்சியில் ஒரு சிறிய எழுத்து இருப்பதை கவனித்தார். அதை பார்த்தால், அம்மா, உங்கள் மகளை காப்பாற்றுங்கள், அவர் உங்கள் மகளிடம் தொந்தரவு செய்தார் என்று எழுதியிருந்தது. சந்திராவின் உடல் நடுங்கியது. யார் இந்த செய்தியை எழுதியிருக்கலாம்? இது யாரை குறிக்கிறது? அவருடைய மனது கடைசி முறையாக தையல் கடைக்கு சென்றதாக நினைத்தது. மகளும் தனியாக போயிருந்தாளே, ராகவன் அவளிடம் ஏதாவது செய்து விட்டானா? அவன் பெயரை நினைத்தவுடன் அம்மாவின் இதயம் துடிக்கத் தொடங்கியது. உடனே மகளை அருகில் அழைத்து, நிவேதா, கடைசியாக தையல் கடைக்கு போன பொழுது ஏதாவது தவறாக உணர்ந்ததுண்டா என்று கேட்டார். முதலில் தயங்கிய நிவேதா பின்னர் மெதுவாக கூறினாள், அம்மா, அவர் என்னை உள்ளே அழைத்தார். நானும் சென்றேன். எதிர்பாராத விதமாக தோளில் தொட முயன்றார். அதுக்கு பிறகு நான் பயந்து ஓடி வந்துட்டேம்மா. சந்திரா அதிர்ச்சி அடைந்தார். அவர் உடனே போலீசாரிடம் புகார் அளித்தார். விசாரணையில் ராகவன் முன்பும் பல குழந்தைகளை துன்புறுத்தி இருப்பதும் சிலர் பயந்து சொல்லாமலேயே இருந்ததும் தெரிய வந்தது. அந்த கடையில் வேலை செய்த ஒரு பையனின் சிறு குறிப்பு ஒன்று மகளின் பாதுகாப்பை உறுதி செய்தது. அதன் பிறகு சந்திரா மகளை தன் அருகிலேயே வைத்துக்கொள்ள முடிவு செய்தாள். ஒரு அம்மாவின் விழிப்புணர்வே ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றும் ஆயுதம். எதுவும் நடக்கக்கூடாது, ஆனால் ஏதாவது நடந்தா குழந்தை நம்ம கிட்ட வந்து சொல்லணும். அந்த அளவிற்கு நீங்க ஃப்ரெண்ட்லியா பழகணும். சரியா? நீங்க அப்படிதான் இருக்கீங்களா?